வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தன்னை ஒரு வலிமையானவராக காட்ட விரும்புகின்றார். ஆனால் ரஷ்யாவில் சமீபகால நெருக்கடிகளை கையாள்வதில் அவரது நடவடிக்கைகள் அவரது ஜனாதிபதி ஆளுமையின் வேறுபட்ட பக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அவை தயக்க நிலை மற்றும் உறுதியற்ற தன்மை. உக்ரைனிய துருப்புக்கள் ரஷ்ய எல்லையை தாக்கி தெற்கு குர்ஸ் பிராந்தியத்தின் பெரிய அளவிலான பசுமையான வயல்களில் கிட்டத்தட்ட தடையின்றி ஊடுருவ தொடங்கிய போது புட்டின் வாயை திறக்கவில்லை. உக்ரைன் படியெடுப்பு தொடங்கி 1.5 நாட்களுக்கு பின்னர் புட்டின் இறுதியாக இந்த விஷயத்தில் தனது முதல் பொது கருத்துக்களை வெளியிட்டார். அவர் உக்ரைன் படியெடுப்பை ஒரு பெரிய ஆத்திரமூட்டல் என்று அழைத்தார். உக்ரைன் கண்மூடித்தனமாக ரஷ்ய பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக குற்றம் சாட்டினார். தமது நாட்டின் மீது மற்றொரு நாடு படையெடுத்து இடங்களை ஆக்கிரமித்து மிகப்பெரிய விஷயம் பற்றி 2 வாக்கியங்களை மட்டும் பேசிவிட்டு பின்னர் ரஷ்யாவின் கட்டுமான தொழிலாளர் தினத்தை எவ்வாறு கொண்டாடுவது என்பது உட்பட பிற அரசாங்க விஷயங்களை பேச தொடங்கிவிட்டார். அந்த பொது அறிவிப்பு நடந்து 5 நாட்களின் பின் அவரது அடுத்த அறிவிப்பு வருவதற்குள் ரஷ்யா உக்ரைன் இராணுவத்திடம் கிட்டத்தட்ட 30 நகரங்களையும் கிராமங்களையும் இழக்க நேரிட்டது. 2வது அறிவிப்பில் தான் அவர் இராணுவ பதிலடிக்கு உறுதியளித்தார். லட்சக்கணக்கான ரஷ்ய பொதுமக்கள் 3 பிராந்தியங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையிலும் அவர்களை சந்திக்க அந்த பகுதிக்கு எந்த பயணமும் இல்லை. அவசர கால சட்டம் அறிவிக்கப்பட்டதே தவிர இராணுவ சட்டத்தின் அறிவிப்பும் இல்லை. மார்ச் மாதம் மாஸ்கோவில் உள்ள குரோகாஸ் சிட்டி அரங்கில் நடந்த தீவிரவாத தாக்குதல் தான் ரஷ்யாவின் பல தசாப்தங்களின் பின் நடந்த மிக கொடிய தாக்குதல். அது நடந்த பின்னர் புட்டினுக்கு தேசத்திற்கு உரையாற்ற 24 மணி நேரத்திற்கு மேலாக ஆனது. அந்த தாக்குதலுக்கு IS குரோசன் இயக்கம் பொறுப்பேற்ற போதிலும் உக்ரைன் மற்றும் மேற்கு நாடுகளும் அந்த தாக்குதலில் ஒரு பங்கை கொண்டிருந்தன என்று அப்போது புட்டின் தெரிவித்தார். ரஷ்யாவுக்குள் அப்படி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கலாம் என்று அமெரிக்கா முன்கூட்டியே எச்சரித்திருந்தது. அமெரிக்க உளவுத்துறைக்கு அந்த உளவு தகவல் கிடைத்திருந்த போது ரஷ்ய உளவுத்துறை தூங்கிக் கொண்டிருந்ததா என்ற கேள்வியை ரஷ்ய ஊடகங்களை எழுப்பின. ரஷ்யாவுக்குள் தீவிரவாத தாக்குதல் நடந்த இடத்தையோ அல்லது மருத்துவமனையில் உயிர் பிழைத்தவர்களையோ புட்டின் போய் பார்க்கவே இல்லை. வாக்னர் வாடகை இராணுவத்தின் தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜின் கடந்த ஜூன் மாதம் தனது திடீர் இராணுவ கலகத்தை தொடங்கிய போது ரஷ்ய ஜனாதிபதியின் கருத்துக்கள் பதில் முரண்பாட்டால் குறிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தை துரோகம் என்று திட்டிய பின்னர் புட்டின் மீண்டும் பகிரங்கமாக பேசுவதற்கு 2 நாட்களுக்கு அதை விட்டுவிட்டார். 2 நாட்களின் பின் அவர் இராணுவ கலக்கத்தில் சம்பந்தப்படாத வாக்னர் துருப்புக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் அவர்களுக்கு இராணுவ ஒப்பந்தங்களை வழங்கினார். பின்னர் அவர் பிரிகோஜினை கிரெம்லினின் தேநீர் அருந்த அழைத்தார். 2 மாதங்களுக்கு பிறகு ரஷ்யாவில் ஒரு மர்மமான விமான விபத்தில் பிரிகோஜின் கொல்லப்பட்டார். மர்மமான விமான விபத்து பற்றி எதுவும் பகிரங்கமாக பேசாத புட்டின் அந்த வார்த்தை தன்னை மற்றொரு களத்தில் முன்னிலைப்படுத்த தேர்ந்தெடுத்தார். விமான விபத்தில் பிரிகோஜினில் கொல்லப்பட்ட 3வது நாளில் 16 ஆண்டுகளில் முதல் முறையாக அவர் பெஸ்லானில் உள்ள பள்ளி எண் 1க்கு பலத்த ஊடக விளம்பரங்களுடன் விஜயம் செய்தார். அந்த பள்ளியின் மீதான தீவிரவாத தாக்குதலில் 300க்கும் மேற்பட்ட மக்களை கொல்லப்பட்ட 20வது ஆண்டு நினைவு தினத்திற்காகவே அங்கு சென்றிருந்தார். தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் பலர் குழந்தைகள். 2017ஆம் ஆண்டில் மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றம் அந்த தீவிரவாத தாக்குதல் பற்றிய முன்னறிவிப்பின் அடிப்படையில் ரஷ்ய அதிகாரிகள் செயல்பட தவறியது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு நடவடிக்கை ஒழுங்கற்றதாகவும் தலைமையின் சரியான வழிநடத்தல் இல்லாத காரணத்தால் தீவிரவாத தாக்குதல் தடுக்கப்படவில்லை என்றும் தீர்ப்பளித்திருந்தது. நெருக்கடிகளை தீர்ப்பதில் புட்டின் சிறந்தவர் அல்ல என்று உக்ரைனில் நடந்த போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜினாமா செய்த முன்னாள் ரஷ்ய ராஜதந்திரி போரிஸ் போண்டரேவ் CNN தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறினார். போரிஸ் போண்டரேவ் இன்னமும் ரஷ்யாவுக்கு வெளியே வாழ்கிறார். அந்த பேட்டியில் அவர் மேலும் கூறியபோது புட்டின் நடத்தை ஆபத்தானது, கணிக்க முடியாதது. புட்டினுக்கு நெருக்கடியோ அவசரமோ இல்லாத சூழ்நிலைதான் பிடிக்கும். மற்றவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பதையும் சூழ்நிலையை கட்டுப்படுத்துவதையும் மட்டுமே அதை விரும்புகின்றார். விஷயங்கள் அவரது கையை மீறி போகும்போது ஒதுங்கிக் கொள்கிறார் அல்லது நடவடிக்கை எடுப்பதை ஒத்தி போடுகிறார் என்றார். இப்போது ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படையெடுப்புக்கு ரஷ்யாவின் இராணுவ பதிலடி ரஷ்ய ஜனாதிபதியின் தடுமாறிய எதிர்விளைவுகளை ஓரளவு பிரதிபலிக்கிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஓய்வு பெற்ற ஆஸ்திரேலிய இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் மிக் ரியான் உக்ரைன் படையெடுப்பின் போது என்ன நடக்கிறது என்ற அதிர்ச்சியில் இருந்து ரஷ்யர்கள் மீண்டதும் ஆரம்ப நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் அங்குள்ள பொதுமக்களை பாதுகாப்பதற்காக எஞ்சியிருக்கும் இராணுவத்தினரை ஒன்று திரட்டி களத்தில் இறக்கி இருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. இராணுவத்தினரே இல்லாத அல்லது சரணடைந்த நகரங்கள் ஊடாக உக்ரைன் இராணுவம் முன்னேறிக் கொண்டிருந்தது.
ரஷ்யாவுக்குள் இருந்த சூழ்நிலை உக்ரைன் இராணுவத்திற்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கும். ரஷ்ய போர்க்கள ஆய்வாளர்களின் டெலிகிராம் சேனல்கள் ரஷ்ய துருப்புக்களின் வண்ணமயமான படைப்பிரிவுகள் உக்ரைன் படைகளை விரட்ட விரைந்தன என்று ஊக அடிப்படையில் செய்திகளை வெளியிட்டன. ஆனால் உண்மையில் அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று அவர்கள் உணர்ந்த போது விரக்தி பொங்க ரஷ்ய ராணுவம் பற்றிய விமர்சனங்களை வெளியிட்டார்கள். மாஸ்கோ தனது சொந்த மண்ணை எவ்வாறு சமப்படுத்துவது என்ற குழப்பத்துடன் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்ய ராணுவத்தின் மெதுவான வேகத்தை தக்க வைத்துக் கொண்டது. உக்ரைனின் கார்கிவ் பகுதி மற்றும் தெற்கு பகுதியில் இருந்து சில ரஷ்ய துருப்புக்கள் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்கு அனுப்பப்பட்டதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். செச்னியா தலைவர் ராம்ஜோன் கதிரோவ் தனது சிறப்பு படைப்பிரிவான அக்மத் படைப்பிரிவு ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்திய எல்லையில் நிலைநிறுத்தப்பட்டதாக ஆரம்பத்திலேயே கூறினார். அவர்களில் பலர் உக்ரைன் இராணுவத்திடம் சரணடைந்த தகவலை உக்ரைன் இராணுவம் வெளியிட்டு அவர்கள் தரையில் படுக்க வைக்கப்பட்டுள்ள அவமானகரமான காணொலியை வெளியிட்ட பின் ராம்ஜோன் கதிரோவ் வாயை திறக்கவில்லை. கிரிமியாவில் உள்ள கருங்கடல் கப்பல் தொகுதியை சேர்ந்த கடற்படை காலாட்படை அதிகாரிகளும் குர்ஸ்க் பிராந்தியத்தை பாதுகாக்க அனுப்பப்பட்டனர். அவர்களுக்கு என்ன ஆனது என்ற தகவல் ஏதும் இல்லை. குர்ஸ்க் பிராந்தியத்தை பாதுகாக்க அனுப்பப்பட்ட பலதரப்பட்ட படைப்பிரிவுகளின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்கான ரஷ்ய முயற்சிகள் குழப்பமானவை என்று ரஷ்ய ஊடகங்கள் விமர்சித்தன. அது நிலைமையை மேலும் சிக்கலாக்கியது. கடந்த 6ஆம் தேதி முதல் உக்ரைன் இராணுவம் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் நிலை கொண்டுள்ளது. அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்க முடியாமல் ரஷ்ய ராணுவம் திணறுவதற்கு நன்கு பயிற்சி பெற்ற போதிய படைப்பலம் இல்லாதது ஒரு காரணம் என்றால், இரண்டாவது காரணம் அங்கு அனுப்பப்பட்ட ரஷ்ய படைப்பிரிவுகளை ஒருங்கிணைப்பதில் ஏற்பட்டுள்ள குழப்பம். இதை ரஷ்ய ஊடகங்கள் இப்போது மிக வெளிப்படையாகவே விமர்சிக்க தொடங்கி உள்ளன.